ஓடி எடுத்துருக்காங்க நீ ஓட்டலாம் கேட்டால் நீ ரெட்டாவது சொல்லுவ. ஸோ இப்போ இதான் விக்கெட்டு. நீங்கள் இப்போ விக்கெட்டை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த அண்டு பேட்டிங் அண்டு அந்த அண்டு பவுலிங் அண்டு வச்சுருக்காங்க. விக்கெட் ரொம்ப லாங்கும் இல்லை, கரெக்டாக வச்சுருக்காங்க. அப்படியே அவுட் ஃபீல்டு பார்த்துருவோம். ஸ்ட்ரெயிட்டு ஒரு 50-55 மீட்டர் இருக்கும். ஸோ அப்படியே மிட் விக்கெட் தான் கொஞ்சம் லாங்கு, 60 to 65 இருக்கும் லெக் ஸ்டம்ப்ஸு. அப்படியே அதே மாதிரி கீப்பருக்கு பின்னாடியும் 50-55 மீட்டர் தான் இருக்கும். அப்படியே இங்கே ஆஃப் ஸ்டம்ப்ஸு. லாங் ஆஃபு ஸ்ட்ரெயிட்டு. ஸோ உங்கள் எல்லோரும் தான் கமிட்டி மெம்பர்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்படியே பேர் சொல்லுவேன். குட்டீஸ் அப்படியே உங்கள் பேர் கொஞ்சம் சத்தமாக பின்னாடி. அழகிரி, காளிதாஸ், பாலவந்தன், வினோத், பின்னாடி சபரி, சூர்யா, விஜய். ஸோ உங்கள் எல்லோரும் தான் கமிட்டி மெம்பர்ஸ். ஆனால் நம்ம டீம் நேம் சொல்லிடுங்கண்ணே. வாலு பிரதர்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ எத்தனாம் ஆண்டு நம்ம டோர்னமெண்ட்? ஃபஸ்ட்டு வருஷம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அதை டேட் சொல்லிடுங்களே. டேட் வந்து 31/1. 2 நாள். 2 நாள். ஓகேண்ணா. ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடுங்கண்ணே. 20, 15, 12, 10. 4 ப்ரைஸ். 4 ப்ரைஸுமே கப்பு உண்டு. என்ன பால்ல நடக்கும்? வெயிட் டென்னிஸ் டபுள் கலர் பால். கிரவுண்டுண்ணே எல்லா ஃபார்சி ஸ்கூல் கிரவுண்டு. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அண்ணா எத்தனை ஓவர் கொடுத்து நடத்துகிற மாதிரிண்ணா? நேற்று ஃபுல்லாக 4 ஓவர் கொடுத்தோம். நேற்று மழை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். இன்றைக்கி 3 ஓவர் கொடுத்துருக்கோம். செமிக்கு 4 ஓவர், ஃபைனல் 5 ஓவர் கொடுக்கலாம். சரி, ஓகே, சூப்பர்ண்ணா. ஆனால் சிறப்பு ப்ரைஸ்லாம் வச்சுருந்தீங்க, நோட்டீஸில் பார்த்துருந்தோம். என்னென்ன உண்டுன்னு சொல்லிடுங்கண்ணா. பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு உண்டு, பெஸ்ட் ஃபீல்டர், பெஸ்ட் பவுலர் இருக்குது. 3க்குமே ஆப்பிள் மொபைலில் வந்து ஹோம் தியேட்டர், சவுண்ட் பார்ஸு எல்லாம் கொடுக்குது. அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் ஸ்பான்சர். அதெல்லாம் எப்படின்னா பவுலர் அவங்களுக்கே தானே? பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன். அதே மாதிரி ஒரு ஓவரில் 3 சிக்ஸர் அடித்தா அவங்களுக்கு 500 சிறப்பு பரிசு கொடுத்துருக்கு. அதே மாதிரி 4 பேர் கொடுத்துருக்கு இது வரைக்கும் 500 சிறப்பு. ஹாட்ரிக்லாம் இல்லை, ஒரு ஓவரில் 3 அடித்தாலே 3 விக்கெட் எடுத்தாலே 500 ரூபா கொடுத்துருக்கு. ஓகேண்ணா, சூப்பர். சரிண்ணா, இப்போ வாலு பிரதர்ஸ்னு வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் விளாண்ட டோர்னமெண்ட் டீம் இருந்துச்சு. என்ஜிஓ காலில் தம்பி அஸ்வின் காலை திருப்பாங்களே, அஸ்வினை காட்டுங்க. அஸ்வின் இருக்காங்க. முதல்ல நம்ம டீம் கொடுத்தோம் காரைக்குடியில், வாலு பிரதர்ஸ்னு கொடுத்த ஃபர்ஸ்ட் மேட்சே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே, சூப்பர். நல்ல நேம். அதே மாதிரி சொல்லுங்கண்ணா. 4 சிக்ஸ் அடிச்சது இந்த ஒரு அதெல்லாம் வேணாங்க. சொல்லுண்ணே. ஆலங்குடியில் வந்து 4 பாலுக்கு 24 ரன் தேவை. 6 பாலுக்கு மறக்க முடியாத மேட்ச். 6 பாலுக்கு 24 ரன் தேவை. அப்போ லாஸ்ட் 4 பாலில் 24 சிக்ஸ் அடிச்சு மேட்சை வின் பண்ண வச்சாங்க. யார்? வாலு வந்தான். அதனால தான் வாலு கலல் டீமோட. அப்போ 6 வந்துருந்தேன் அந்த டீமில் ஆப்போனட்ல. ஓ, சரி. சரிண்ணா. அதே மாதிரி நம்ம கமிட்டியில் பார்த்தோம்னா நிறையா குட்டீஸ்லாம் இருக்காங்க. உங்க தான் 2 நாளுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மட்டும்தான் அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணது. யாருமே ஆமாம் 2 நாளுமே. ஆமாம், 2 நாளுமே பார்த்தோம். நல்ல எஃபர்ட் போட்டாங்க. மழைய ஒரு நல்ல விஷயம். இந்த ஏஜில் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வெளியிலேருந்து வந்தால் வந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க, என் மயன், என் தங்கச்சி மயன், என் அக்கா மயன், அவன் அக்கா மயன், அவன் என் மயன், அவனே மயன். அதனால ரோஹித் சர்மா இன்னும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் இந்த பையன். ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. நம்மளை வீடியோ எடுக்க கூப்பிட்டு தான் வாலன்ட்ட கேட்டிருந்தேன். அண்ணே வந்து எடுத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணா வீடியோ எடுக்கிறது. ஓகேண்ணா. ஸோ இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ மேட்ச் இங்கே யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா சுகந்திரபுரம் வர்சஸ் பாபு பிரதர்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 1 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளேவாக இருக்க போகுது. ஸோ இங்கே பாபு பிரதர்ஸ் வந்து பேட்டிங்காக உள்ளே பார்த்துட்ருக்கீங்க. சுகந்திரபுரம் வந்து ஃபீல்டிங். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. விஸ்வா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக் எண்டில் அஸ்வின். கொஞ்சம் பவுலிங் எண்டில் ஒன்லி 1 பவர் பிளேவை போடுற கண்டி முத்து. பவர் பிளேவோட ஃபஸ்ட் பால் ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க. இங்கே டாட் பால் கிடச்சிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு பால். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் டாட் பால். 2 பேக் 2 டாட்டுக்கு அப்புறம் தேர்ட் ஒன். இங்கே ஸ்டம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்தார். லோ டேஸ் பால். இங்கே லெக் ஸ்டம்ப்ஸில் ஆடிருக்காரு. ஆனால் கேப் ஃபீல்டரும் குயிக்காக வந்துட்டார். இங்கே ஃபஸ்ட் அட்டம்ப்ல எடுத்துட்டாரு. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த அஸ்வின் ஸ்ட்ரைக்கில். 4th ஒன் ஸ்டாப். ஸோ இங்கே டாட் பால் ஆப்ஷன்ஸில் ஒரு வைடு. ரீபால் லாஸ்ட் மோர் சார். பேட்டில் ஒரு நிற்குன்னு இங்கே ஃபீல்டரை கரெக்டாக ஒட்டி வச்சுருக்காங்க.
ஸோ இங்கே ஒரு குயிக் சிங்கிள் கிடச்சிருக்கு, ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இங்கே பவர் பிளேயோட லாஸ்ட் பால் பாக்ஸ் டு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இந்த டாட்டோட இந்த ஓவரை இங்கே எக்ஸலண்டாக போட்டு குடிச்சிருக்காரு முத்து. இங்கே பவர் பிளே ஓவரு. ஸோ இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 3 ரன்னு. பவுலர் புவி இன்னர் சைக்கிள் 4 பேரோட செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ போன பால் டபுள் 1 செகண்ட் 1. ஸோ இங்கே லெக் ஸ்டம்ப்ஸ்லேயே ஆடிருக்காரு. இவனே தட்டி விட்டீங்க, 2 கூப்பிட்டுருந்தாரு கேப்புங்க. ஃபீல்டரும் ஒரு அட்டம்ப்டில் எடுத்துட்டாரு. ஆனால் இங்கே ரன்னிங்கில் குயிக்காக இருந்தனால ஒரு 2 கிடச்சிருக்கு. பேக் டு பேக் 2 ரன். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறிச்சு கனெக்ட் பண்ணார். ஃபைனல் லெக்கில் அது பெரிய கேப்புங்க. ஸோ அது கண்டிப்பாக 4 போயிடும். ஏஸ் இங்கே பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே முதல் நாள் வந்திருக்கு இந்த மேட்ச்சில். இங்கே அஸ்வின் பேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால். ஸோ இங்கே வெல் பிளேங்க. நாளைக்கு இறங்கி போய் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு ஆஃப் ஸ்டம்ப்ஸில். ஸோ இங்கே ஃபீல்டரும் ஒரு அட்டம்ப்டில் எடுத்துட்டாரு. ஆனால் இங்கே ரன்னிங்கில் குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே 3வது டபுள் அஸ்வின் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால். கொஞ்சம் லிவரஸ் திரும்பினாரு. ஆனால் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் ஒன். ஸோ குட்டிலேருந்து ரொம்ப கீழே வந்துருச்சு. இங்கே நல்ல கேரி. பேக் டு பேக் 2 டாட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 13. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல். தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் விஸ்வா ஸ்ட்ரீக்கில். ஸோ இங்கே அப் டு ஏக்கரில் எடுத்துகிட்டு வந்தாரா. நான் இங்கே பவுலர்கிட்டே போயிருக்கு. இங்கே ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. போன ஓவரில் எல்லா பாலுமே அஸ்வின் தான் ஸ்ட்ரைக் பிடிச்சிருந்தாரு. ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ ஹேண்டில்கிட்டே பட்டு வாய்ப்பா தேர்ட் ஒன். கொஞ்சம் டிஃபென்ஸுக்கு போக பார்த்தாரு. ஆனால் தொடர்ந்து கீழே இங்கே நல்லா கேரிங்க. நெக்ஸ்ட் பால். சார் கரெக்டாக ஃபீல்டர் உள்ளே வச்சு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு குயிக் ரன்னிங். நெக்ஸ்ட் பால். சுத்தலுக்கு தான் போனாரா. நான் உடம்புலே பட்டிருக்கு. போன பால் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டரையும் கரெக்டாக வச்சுருக்காங்க, மேலே வச்சுருக்காங்க. ஃபேஸ் கால். ஒரு ரன் ஒரு விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ரன் அவுட்டுங்க. ஸோ மொதல் விக்கெட் வந்திருக்கு. இங்கே ரன் அவுட் மூலிமா அஸ்வின் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 16. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் அந்த பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பவுலிங் எண்ணில் சிலம்பு. போன ஓவரே 3 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஒன் ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட். ஸோ இங்கே லோ டேஸ் பால் லெக் ஸ்டம்ப்ஸ் விளாடிருக்காரு. நம்ம ஆளும் குயிக்காக போயிடுச்சு. இங்கே 1 பவுன்ஸில் ஒரு 4 வந்துருக்குங்க. ஸோ இங்கே அவருக்கான ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. ரிச் பேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ இங்கே ஸ்டம்ப்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. லைன் கோட்டை உரசி எடுத்துகிட்டு வந்தார். ஒரு லோ டேஸ் பால். ஸோ இந்த முறை இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். நல்ல பிளே ஹேக்கரில் எடுத்து வந்தாரு. நான் ஃபீல்டரை கிளியர் பண்ணிச்சு குயிக்கா. அங்கே 1 2 3 4 பொறுத்திருந்தது. ஃபோர்த் ஒன். லோ டாஸ் பால். நல்ல கேட்ச். பவுண்டரி டேக்கல். அது அருமையான கேட்ச். ரெண்டாவது விக்கெட் இங்கே விஸ்வா விக்கெட். அழைப்பினை ஏற்று வருகிறது. நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் ஸ்டிக்ல லாஸ்ட் மூர். ஆறுமையாக அப்ளை பிளேஸ் பண்ணிருக்காரு. கவர்ல அங்கே 1 2 கான வாய்ப்பு. 2 ரன். லாஸ்ட் ஒன். கொஞ்சம் லோ டாஸ் பால் பேட்ல சரியா கனெக்ட் இல்ல. டாஸ் பத்தை அடிக்கப்பட்டு 2 ஓட்டங்களா. ஸோ இந்த சிங்கிளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஸோ இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 26. இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி பாபு பிரதர்ஸ் 26 ஓட்டங்கள். நல்ல ஒரு அடி. பேட்ல 2 கூப்பிட்டுருந்தாங்க. பார்ப்போம். ஃபீல்டர் அந்த ஃபீல்டர் மேலே வச்சுருந்தாங்க. சான்ஸ் ஃபார் இங்கே 2 ரன். ராமு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ பேட்டில் ஒரு எட்ஜ். ஆனால் கீப்பரே பாலுக்கு வந்துட்டாரு. கொஞ்சம் நல்லா கேட்சுங்க. கையில் தஞ்சாவூர் விக்கெட் என்று வெளியேறுகிறார். பேட்ஸ்மேன் சுதீஷ் ஸ்ட்ரைக்கில் போன பால் வைடிங்க ரீபால். கொஞ்சம் காலுக்கு எடுத்துகிட்டு வந்தார். நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கு. கேப் கண்டிப்பாக 2 ரன்னாக மாறும். ஏஸ் இங்கே ஈஸி டபுள் 2 ரன். நெக்ஸ்ட் பால். ஸோ அகேன் டிஃபென்ஸ் தான் பண்ணியிருக்காரு. லாங் ஆனில் போய் லாங் ஆஃபில் போயிருக்கு. ஆளு பதிவு பண்ண பெருச்சு ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு மூவ். ஸோ பெரிய ஷாட்டுக்கான தேடல் லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கரெக்டாக மேலே வச்சிருக்காங்க. பணியில் 1 ஓட்டங்களா 2 ஓட்டங்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கரெக்டாக அடிச்சாரு. ஆனால் இங்கே அம்பேர்ஸ் கால். ஸோ இங்கே 2 ரன் கொடுத்துருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால். கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. லாங் ஆஃப்ல போயிருக்கு. கனெக்ட் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் இங்க 2 ரன் கிடைச்சிருக்குங்க. ஸோ பேக் டு பேக் 2 ரன். இந்த 2 ரனோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இங்கே 5 ஓவருக்கு ஸ்கோர் 37 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பாபு பிரதர்ஸ். ஸோ லாஸ்ட் 2 ஓவரில் ஸ்கோர் வந்துருச்சு. உள்ள வந்துட்டாங்க. டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சாரி ஸ்கோர் டார்கெட் 37 தேவையா இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிலம்பு ஸ்ட்ரைக்கில் இருக்க பாரு. நான் செகண்டில் பாலா. ஸோ இங்கே பவுலிங் எண்ணில் பவர் பிளே ஓவர் போடுறாண்டி ராம். பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால்.
சன்ஃப்ளவர் ஃபீல்டர் தலைக்கு மேலே ஆடி இருக்காரு, சர்க்கிள் வெளியில் பெரிய கேப்புங்க. ஸோ பவுண்டரி போகுமான்னு பார்த்தா பாலோட வேகம் குறைஞ்சிருச்சு. அங்கே ஃபீல்டர் பால் போயிட்டா பவுண்டரி போயிருச்சுங்க. ஸோ இங்கே 4 வந்திருக்கு. வெரி ஃபஸ்ட்டு பால் இங்கே 4ஓட வெல்கம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ இங்கே பவுலருக்கு நேரே போயிருக்கு, டாட் பாலாக மாறுது. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். ஸோ இதுவும் டாட்டுங்க, பேக் டு பேக் 2 டாட்டு 4க்கு அப்புறம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். சான்ஸ் ஃபார் டாப் ஏஜ் கேட்சான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் கரெக்டாக உள்ளே வச்சிருக்காங்க ஒட்டி. ஸோ இங்கே நல்ல கேட்சுங்க, லவ்லி டேக்கர். ஸோ இங்கே விக்கெட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு பாலில் 4 அடிக்க விட்டுருந்தாலும் அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு 4வது பாலில். பேட்ஸ்மேன் ராமு ஸ்ட்ரைக்கில், ராமு டு ராமு 5th ஒன். கரெக்டாக ஃபீல்டர் உள்ளே வச்சிருக்காங்க, நல்ல ஸ்டாப் தடுப்பு. ஸோ நான் இங்கே குயிக் ரன்னிங் சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன். ஸோ இங்கே இறங்கி போய் கவர்ஸில் கனெக்ட் பண்ணாரு, ஆனால் சர்க்கில் கிளியர் பண்ணிச்சு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் அது குயிக்காக போயிட்டாரு. ஸோ இந்த 2 ரன்னோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே 1 ஓவருக்கு ஸ்கோர் 7 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் லூஸ் பண்ணி. ஒரு போட பவுலிங் இல்லை செல்வா. ஸோ இங்கே ஃபஸ்ட் பால் இன்னர் சர்க்கிள் 4 பேரோட ஒருத்திக்கு. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்த பக்கம் ஆடி இருக்காரு, கரெக்டாக ஃபீல்டரும் மேலே வச்சிருக்காங்க, கேட்ச் கேரி ஆகலை. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். லேட் கட்டுக்கு போனார், கரெக்டாக ஃபீல்டர் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதை சிங்கிளாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் இதனே தட்டி விட்டு குயிக் ரன்னிங். மேனிங் உள்ள பாலுக்கு 25 தேவையாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் ஒரு ட்ரை முயற்சி. லாஸ்ட் ஓவர் ஸ்டெம்ஸ் ஓவன் பண்ணி கனெக்ட் பண்ணாரு, அடிக்கப்பட்ட பந்து அது ஃபீல்டரும் வரட்டி போறாரு. பவுண்டரியில் எனக்கு கிளியர் பண்ணிருங்க. இங்கே ஒரு 4 வந்திருக்கு. கொஞ்சம் ராம் பேட்ல இருந்து ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. ஃபைன் லக்கில் தேவையான 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன். ஷார்ட்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டாட் பாலோட அந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காரு செல்வா. 2 ஓவருக்கு ஸ்கோர் 16, 1 விக்கெட் லூஸ் பண்ணி. பவுலிங் இல்லை ராமு. ஃபர்ஸ்ட் ஒன் பாலாஸ்டிக்ல இறங்கி போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு லாங் ஆன்ல. மடக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் பிரவீன் நல்ல ஸ்டாப், சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் செகண்ட் ஒன். சார் பேட்டில் ஒரு எச்சு, ஆனால் யாரும் வரல, ஆனால் சிங்கிளாக மாறி இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். குயிக்கர் ஒன் ஸ்டெம்ஸுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காரு, குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டார். நெக்ஸ்ட் பால் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பால் ஒரு இலவச பந்து. நாங்கள் பவுலர் கிளியர் பண்ணியிருக்கோம். சிங்கிள் கிடச்சிருக்கு, ஒரு ரன் மட்டும். ஃப்ரீ பாலை ஒன்றா மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஆனந்த் ஐசாந்த பால் நல்ல கேட்சுங்க, லவ்லி டேக்கன் விக்கெட். பேட்ஸ்மேன் புவி ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் ஒன். ஸ்கூப்புக்கு போக பார்த்தாரு, இங்கே டாட் பாலோட அந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. இங்கே நல்லா வருங்க, அவருக்கான 2வது ஓவர் இங்கே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ராமு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 20, 3 விக்கெட் லூஸ் பண்ணி. பவுலர் பெரிய கருப்பு பெருச்சு. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு இங்கே 17 தேவையா இருக்கு. 4வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். மிக சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இங்க ஃபீல்டர் பிரவீன் நல்ல கேட்ச்ங்க. கொஞ்சம் லவ்லி டேக்கர் லைன் கிட்டே போச்சு, கொஞ்சம் போயிருந்தால 6. பிரவீன் அவர்கள் நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு, முக்கியமான கேட்ச். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ரெடியாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதே ஃபீல்டர் கிட்டே இங்கே தரையிலே போயிருக்கு. இங்கே நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். கொஞ்சம் லோ டாஸ் பால் காலுக்கு எடுத்துட்டு வந்தாரு ஏக்கர்ல. சிறந்த ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு லாங் பண்ணி. லாஸ்ட் ஓவர் சிறந்த ஒரு சைடுல கனெக்ட் பண்ணிருக்காரு. அதே ஃபீல்டர் கையில. சோ இந்த ஃபீல்டர் பிடிக்கிற 2வது கேட்ச் இந்த ஓவர்ல பிரவீன் நல்லா டேக்கங்க, லவ்லி டேக்கன். சோ இங்க அனதர் ஒரு விக்கெட். கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் துரு ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 5 பால் 2 ரன்ல போட்டுருக்காரு. லாஸ்ட் ஒன் இல்லை இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு, நல்லா கேரிங்க கீப்பர். ஸோ இந்த டாட்டோட இந்த ஓவர் இங்கே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பெருசு. ஸோ 2 ரன்ல. ஸோ இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 22. ஸோ ரிமைனிங் உள்ள 6க்கு 15 தேவையாக இருக்குது. அந்த ஓவரை போடுறக்கா நீங்கள் பவுலிங்கில் சுஜித் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேட்ச் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயர் ஒன். ஒரு சிறந்த ஒரு மட்டை வீச்சு பண்ணி இருக்காரு. சான்ஸ் 1-2 பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம் சிறந்த ஒரு தடுப்பு, 2 ஓட்டம் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். 13 தேவை. அட்ல இன்சைட் அடிச்சு நல்ல கேரி. சிறந்த ஒரு பந்து வீச்சு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். இறங்கி போனார், நல்ல டெலிவரி, தெளிவான இடத்துல ஊத்திருக்காரு. பந்து வீச்சு. நீங்க பேட்ஸ்மேனை ஏமாத்தி தேவையான டாட் பால் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இன்னும் மறுச்சு கனெக்ட் பண்ணாரு. ஆனா அடிக்கப்பட்ட பந்து இன்று வந்துட்டாரு பாலுக்கு. நல்ல கேட்சுங்க லவ்லி டேக்கர். இங்க இருந்தாரு பாலுக்கு குயிக்கா வந்துட்டாரு.
ரிமைனிங் உள்ள 2-13 நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 2 பாலுமே பெரிய செட் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுவும் மேட்ச் பாலாக இருக்கும். கனெக்ட் பண்ணி பவுண்டரி போகுமான்னு பார்த்தா கொஞ்சம் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 வந்துருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் பேட்டில் இருந்து ஒரு 4. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் 1-9. இங்கே டாட் பாலுங்க ஸ்லோயர் ஒன். இப்போ இந்த டாட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே நல்லா வருங்க. இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் இங்கே பாபு பிரதர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. நல்ல பிளேங்க, வெற்றி பெற்ற நல்ல பிளே 2 டீம். அதனை எதிர்த்து ஆடிய